ரவீந்திர ஜடேஜாவை சிஎஸ்கே ரீடைன் பண்ண போறாங்க ஐபிஎல் 2026க்கு. இந்த நியூஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. இது உண்மையா இல்லையா அப்படின்றத ஃபுல்லா இந்த வீடியோல வந்து பார்ப்போம். இல்ல நிறைய விஷயங்கள் உண்மையா இருக்கு, நிறைய ட்விஸ்டும் இருக்கு. வீடியோவை கடைசி வரையும் பாருங்க, ஓகேவா? ஸோ உண்மையா ரீடைன் பண்றாங்களா போர் 2026ல வந்து ஜடேஜா இருப்பாரான்னு கேட்டா சிஎஸ்கே ரவீந்திர ஜடேஜாவை 2020க்கு ரீடைன் பண்றாங்க. பட் இந்த ஒரு விஷயத்துல ட்விஸ்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சு சாம்சனும் உள்ள வராரு. அது எப்படி ரீடைனும் பண்ணுவாங்கன்னு சொல்றீங்க, அப்போ சஞ்சு சாம்சனும் வருவாருன்றீங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா, இப்போ ராஜஸ்தான் ராயல் சிஎஸ்கே வந்து இந்த ட்ரேடை பத்தி பேசி ஒரு டிஸ்கஷன், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எல்லாமே முடிஞ்சு அஃபிஷியலா இது என்னென்ன பண்ணணுமோ அந்த ஒரு ஸ்டார்டிங்லாம் வந்து பண்ணி எல்லாமே ஆல்மோஸ்ட் டன்ன்ற பட்சத்தில் என்ன ஆகுதுன்னா, ராஜஸ்தான் ராயல்ஸோட ஸ்குவாட்ல ஆல்ரெடி 8 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க. இப்போ இந்த 8 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் இருக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே ஒரு ஐபிஎல் டீம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த ஐபிஎல் டீம்ல 8 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் மட்டும் தான் இருக்க முடியும். அதுக்கு மேலே வந்து இருக்க முடியாது. ஸ்குவாட்ல பிளேயிங் லெவலில் 4 பிளேயர் மட்டும் தான் வந்து இருக்க முடியும். ஸோ அதுக்காக தான் கரெக்டாக வந்து பேக்கப் வந்து எடுப்பாங்க ஃபாரின் பிளேயர்ஸுக்கு, ஓகேவா? இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 பிளேயர் இருக்கிறதுனால 9வது பிளேயராக வந்து சாம் கரனை டக்குன்னு வந்து ஆட் பண்ணிட முடியாது. டீலே என்னன்னா, ரவீந்திர ஜடேஜா பிளஸ் சாம் கரன் இவங்க 2 பேரும் அட் அ டைம் ஒன்னா வந்து போவாங்க. அங்கிருந்து சஞ்சு வந்து ஸ்ட்ரெயிட்டா இங்க வருவாரு. ஸோ இப்போ இந்த ட்ரேட்ல பிரச்சனையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் இப்போ சஞ்சு மட்டும் வந்து லைக் இங்க வராரு அப்படின்னு வந்து டக்குன்னு வந்து அப்பெல்லாம் வந்து பண்ண மாட்டாங்க. அதே சமயத்தில் ரவீந்திர ஜடேஜா மட்டும் இப்போதைக்கு வச்சுக்கோங்க அப்படின்லாம் வந்து பண்ண மாட்டாங்க. போனால் எல்லாரும் ஒரே டைமில் டக்குன்னு இந்த ஒரு 2 லைன் இப்படி கிராஸ் ஆயிடணும். ஒருத்தர் இப்படி ஒருத்தர் அப்படி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இப்படி அந்த மாதிரிலாம் இல்லை, ஒரே ஸ்டெச்சில் வந்து போகணும். அப்போ உடனே ரிலீஸ் பண்ணணும்ல அப்படின்னா ஆமாம் உடனே ரிலீஸ் பண்ணணும். பட் எக்கு தப்பா இப்போல்லாம் பண்ண மாட்டாங்க. ரிலீஸ் டேட் வரும்போது அவங்களுக்கு தேவையில்லாத ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு அப்போ இந்த ட்ரேடை வந்து இது பண்ணுவாங்க. இதே மாதிரி தான் நம்ம ஹர்திக் பாண்டியாவோட ட்ரேட் நடந்ததில்ல, ஜிடி வந்து டக்குன்னு ரீடைன் பண்ணி வைக்கிறாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்தில் வந்து கேமரான் கிரீனோட ட்ரேட் வந்து நடக்குது. கேமரான் கிரீன் ட்ரேட் நடந்தோடனே ஹர்திக் பாண்டியா ட்ரேட் வந்து நடக்குது. ஸோ ஒரு 3 டீம் சேர்ந்து பண்ண ஒரு இது வந்து பண்ணி லைக் அந்த ஒரு ட்ரேட் வந்து நடந்தது இல்லையா? ஸோ அதே மாதிரி ரீடைன் லிஸ்ட்ல வந்து ரவீந்திர ஜடேஜா இருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில சேஞ்சஸ் வந்து இருக்கு அப்படின்றதான் வந்து கதை. அண்ட் இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ரவீந்திர ஜடேஜா சஞ்சு சாம்சன் ட்ரேடை தாண்டியும் சிஎஸ்கே ஒரு சில ட்ரேட் பண்றாங்க அப்படின்னு மாதிரி வந்து சொல்றாங்க. 15ஆம் தேதி ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்றது பூகம்பமான ஒரு நாளா சிஎஸ்கே இருக்கும், சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு இருக்கும்னு சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ட்ரேடு கன்ஃபார்மான்னு கேட்டால் கன்ஃபார்ம் எல்லாமே அஃபிஷியலாக போய்கிட்டு இருக்கு. பொறுத்திருந்து என்ன அஃபிஷியல் அப்டேட் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம்.